Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி எடிட்டிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோட பேக்ரவுண்டை தான் ரொம்ப சூப்பராக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +25 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிரைட்னஸை கிளிக் பண்ணுறேன். பிரைட்னஸ் வந்து ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் வந்து ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா யூஜின்னு இருக்கும், அதுக்கும் கீழே ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து ஒரு +7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்சதுக்கு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீடச் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ HD போர்ட்ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த HD போர்ட்ரேட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆன் பண்ணி விட்டிங்கன்னா வந்து ஒரு AI வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து பிக்சல் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்படி இல்லைனா வேறு ஏதாவது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ஃபோட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி நிறைய வந்து பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லிட்டு அதுவே கொடுத்துருக்கு. ஸோ நான் ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன். இது பிஃபோர் தி இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் தி இமேஜ். ஸோ தெரியுதா? ஸோ வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது 144p அதாவது 144pயில் பார்த்தீங்கன்னா பிக்சல் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ உங்களுக்கு பிளராக தான் தெரியும். ஸோ குவாலிட்டி யூடியூப்பில் கொஞ்சம் அதிகப்படுத்தி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு நான் காட்டும் போது அந்த ஃபுட்டேஜோட ஃபுட்டேஜோட உங்களுக்கு அந்த பிக்சல்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது வீடியோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ லோ குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் காட்டுற வீடியோ உங்களுக்கு ஒரு லோ குவாலிட்டியில் தான் தெரியும். ஸோ அதை நான் காட்ட போகிற அந்த பிக்சல் உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. ஓகேவா? ரொம்ப வளன்னு பேச வேணாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பிஃபோர் வந்து எவ்வளோ பிளராக இருந்தது, ஆஃப்டர் வந்து எவ்வளோ பக்காவாக வந்து இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்காக தான் இந்த எஃபெக்ட்டை யூஸ் பண்ண சொன்னேன். ரொம்ப சூப்பரான எஃபெக்ட்டு. பட் இன்டர்நெட் கனெக்டாக தான் யூஸ் ஆகும். அதே சேம் டைம் இது வந்து லேட்டஸ்ட்டான பிக்சார்ட் ஆப்பில் தான் ஸோ இருக்கும். ஸோ பிக்சார்ட்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிக் பண்ணிடுறேன். இங்கே டிக் பண்ணிடுறேன். மொபைல் டேட்டா வந்து ஆனில் இருக்குது. ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, மொபைல் டேட்டா வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமேஜை வந்து ஃபுல்லாக வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்க பர்சனை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எரேசர் ஐகான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அகைன் அந்த ரீஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஹார்ட்னஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 93 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிவிட்டு அவரோட ட்ரெஸ்ஸுக்கு மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, பக்கா வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே மட்டும் நான் கரெக்டாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கேயே டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் BNW கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா BNWன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே இருக்கும். ஸோ இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹேருக்கு மேலே மட்டும் கரெக்டாக அப்ளை ஆகிடும்.
லைட்டாக ஒரு சில இடம்லாம் விட்டுருக்கு. ஸோ அதை வந்து நான் பெயிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, பக்காவாக நான் ஹேருக்கு மேலே பெயிண்ட் பண்ணிட்டேன். அண்டு அதே மாதிரி நான் அவளோட ட்ரெஸ்ஸோட உள் ட்ரெஸ்ஸு, அதாவது இன்னர் ட்ரெஸ், அந்த பிளாக் ட்ரெஸ்ஸு மேலே லைட்டாக பெயிண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அது வந்து லைட்டு பிளாக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாறுது. ஸோ முடிஞ்சளவுக்கு பக்கா வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, பக்கா வந்து நான் ஹேருக்கு மேலே அண்ட் அவரோட இன்னர் ட்ரெஸ், அதாவது டிஷர்ட் உள்ளே வந்து கரெக்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு அதை பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து லைட் ப்ரௌனில் இருந்தது. ஸோ நான் அதை வந்து எடிட் பண்ணும்போது பக்காவாக வந்து ஒரு பிளாக் எஃபெக்டில் வந்திருக்கு. ஸோ நான் டிக் பண்ணிடுறேன், இங்கே டிக் பண்ணிடுறேன். இது பிஃபோர் அவரோட ஹேரும் அவரோட ட்ரெஸ்ஸும் வந்து இருக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இன்னர் ட்ரெஸ்ஸும். இது வந்து ஆஃப்டர். ஸோ ரெண்டு வந்து ஒரு பக்காவான பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதான் பார்க்க இமேஜுக்கு லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பேக்ரவுண்டு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டு தான் அது. ஸோ இந்த பேக்ரவுண்டை ஜஸ்ட் இமேஜோட ஃபுல்லாக வந்து மறைக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பெயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்கட்டும், ஹார்ட்னஸை வந்து ஒரு 85 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு இமேஜோட பேக்ரவுண்டில் ஸோ இந்த மாதிரி மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். இமேஜோட பேக்ரவுண்டில் மட்டும் தான் பண்ணணும். ஸோ இமேஜ் மேலே அது பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, பக்கம் வந்து நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இது வந்து பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஸோ பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் வந்து பேக்ரவுண்டு சும்மா வேறு லெவலாக இருக்குது. அந்த பர்சனுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் சும்மா பக்காவாக எடுத்து கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணி இமேஜை கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எரேசர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற இடத்துல மட்டும் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடம் வந்து உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற இடத்துல மட்டும் பார்ட்டிகல் செட் பண்ணுங்கள். ஸோ நிறைய இடத்துல செட் பண்ணாதீங்க, ஃபோட்டோ கொஞ்சம் லுக்காக இருக்காது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்கல்ல இப்போது, ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாதீங்க, எந்த வித செட்டிங்ஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க்கு தான் அது. ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்ரூமில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹீலிங் மாஸ்கிங் ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பிக்சாரில் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஸ்ட் த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். பூம், இது பிஃபோர் த இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் தி இமேஜ். ஸோ பிஃபோர் தி இமேஜ் பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன்லாம் கம்மியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி லைட்டாக இருந்தது. ஸோ நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணதுனால இப்போ இமேஜோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 10x வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் நம்ம ஸ்கின்னோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் டூல் ஐக்கான் இருக்கும், குட்டியாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் லூமினன்ஸை மட்டும் ஏற்றிக்கலாம். ஸோ நான் ஏற்றும் போது இறக்கும் போது பாருங்களேன், இது இறக்கும் போது ஸோ இமேஜ் வந்து ரொம்ப பிளாக்காக போகுது. நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து ஒயிட் கலரில் மாறுது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது கம்மியாக இருக்கும் போது இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 38 39 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் த இமேஜ்
அண்ட் இது ஆஃப்டர் தி இமேஜ். ஸோ ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பேக்ரவுண்டு அந்த எடிட்டிங் எல்லாம் சேர்த்து சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அது என்ன சர்ப்ரைஸ்னால், இந்த வீடியோ ஃப்ரண்ட்டில் அதாவது பாதி இருக்கும் பார்த்தவங்களுக்கு வந்து அந்த நார்மல் இமேஜும் நார்மல் பேக்ரவுண்டும் கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அது அவங்களுக்கு மட்டும்தான். இந்த வீடியோ கடைசியாக பார்க்குற உங்களுக்கு மட்டும் ஒரு 5 to 6 பேக்ரவுண்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா தரேன். ஸோ அது உங்களுக்கு மட்டும்தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற உங்களுக்கு மட்டும்தான். ஸோ அந்த வீடியோ ஃபோட்டோஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஸ்ரீ டெவில் பர்சனல் இருக்கும். ஸோ ஸ்ரீ டெவில் பர்சனல். ஸோ அதுக்கு கீழே வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிங்க. நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்கன்னா, யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து எஸ்டி, அதாவது எஸ்டி அப்படின்னு டைப் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஸோ நீங்கள் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் எஸ்டின்னு டைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் எஸ்டி.